கதீத தாயாபரவ சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. காத்திருக்கும் அடியவரை சந்திக்க கருணை கடலேவா கதீத தாயாபரவ சுருதி மறையோர்க்கு சுடரொளி. ஆண்டவரில் என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், அகமகிழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீண்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார். அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக பற்றி கொள்ள இறைமகன் கிறிஸ்துவினுடைய வரலாற்று பிறப்பை நாங்கள் கொண்டாட எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த திருப்படியிலே விசேட விதமாக ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நாங்கள் வாழவும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தூண்டியருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவதோடு விசேட விதமாக இறைமகன் கிறிஸ்துவினுடைய வரலாற்று பிறப்பை கொண்டாட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஆயத்தம் செய்ய இறைவன் எங்களை தூண்டியருள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே விசேட விதமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெரு மகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரே. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம்,
உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆர்ப்பரித்து அக்கலியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்கலியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். இறைவனின் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பர் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றீரும் செயல்களை புரிந்தார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்த அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களுடைய சிறந்து விளங்குகின்றார். ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்களுக்கு ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதி இல்லை. தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் எடுத்து கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக நாங்கள் ஒருவரை சந்திப்பதற்காக நாங்கள் பயணிக்கின்ற போது, எங்களுடைய பயணம் தொடங்கி அவருடைய வீடு நெருங்குகின்ற போது நாங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்து கடிகூர்ந்து நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்ற ஆதங்கம் எங்களுக்குள்ளே எழுவது சாதாரண மனித வாழ்க்கையிலே ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம், கிறிஸ்துவனுடைய பிறப்பு நெருங்கி வருகின்றபடியினாலே திரு அவை எங்களை அதிக மகிழ்ச்சியோடு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இறைமகன் கிறிஸ்துவனுடைய வரலாற்று பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைக்கின்ற வாரமாக திருவருகை காலத்தின் 3வது வாரம் அமைந்திருக்கின்றது. இயேசுவில் அன்பார்ந்தவர்கள், இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயலே ஆரவாரம் செய் என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம்.
ஆகவே இறைவன் இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொண்டு எப்போது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அவர்கள் எப்போதும் இறைவனிலே தங்கியிருக்க வேண்டும், தங்கியிருப்பதன் ஊடாக அவர்கள் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்வோடு இருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் ஊடாக கூறுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு கத்தோலிக்கனும் அனுபவிக்க வேண்டும் என்பதை திரு அவை ஞாபகப்படுத்துகின்றது. இறைவன் எங்களை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த சுதந்திரத்தை சரியாக இறைவனுடைய திட்டத்துக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள். அந்த சுதந்திரத்தை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள் இந்த உலகத்திலே மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று மனம் நொந்தவர்களாக வெந்தவர்களாக வாழ்வதை நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே விசேட விதமாக நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். திருமுழுக்கு யோவான் இறைமகன் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற தன்னுடைய போதனையினால் அந்த மக்களை பார்த்து கேட்கின்றார், திருமுழுக்கு பெற்று மனம் மாறுங்கள். ஆகவே இறைமகன் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகின்ற இந்த பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு ஆணித்தனமாக போதிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேணும், மீட்பரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்ய வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கின்ற போது இறைமகன் திருமுழுக்கு யோவானை பார்த்து வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற போது 3 விதமான குழுவினர் வந்து கேட்கின்றார்கள். ஆகவே முதல் முறையிலே வந்து கேட்கின்ற போது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவையும் உடையவர் அவ்வாறே செய்யட்டும். இரண்டாவதாக வந்து கேட்கின்றார்கள் வரி தண்டுவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் பெறாதீர்கள் என்கின்றார். படை வீரர்கள் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள் என்று திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய வரலாற்று பிறப்புக்காக எங்களை தயார்படுத்துகின்ற நேரத்திலே சில நேரங்களிலே திருப்படியிலே கலந்து கொள்பவர்கள் உண்மையான மாற்றத்தை எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியிலும் இவ்வாறான கேள்வி இருக்க முடியும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவனுடைய வரலாற்று பிறப்பினுடைய மகிழ்ச்சியை நாங்கள் சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கலாம். திருமுழுக்கு யோவான் கேள்வி கேட்டவர்களுக்கு சொல்லுகின்றார், உங்களுடைய வாழ்க்கை இதுவரை காலமும் உங்களை மையப்படுத்தியதாகவே இருந்திருக்கின்றது. ஆகவே இப்போது நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை, கிறிஸ்துவனுடைய வரலாற்று பிறப்பை கொண்டாட கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களை மையப்படுத்தாமல் மற்றவர்களை மையப்படுத்துங்கள். ஆகவே 2 அங்கி உடையவர்கள் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிகமாக உணவுள்ளவர்கள் அதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக பணத்தை பெறுகின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரியவற்றை பெறுங்கள், மற்றதை நீங்கள் செய்யாதீர்கள். ஆகவே மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள், பொய் சாட்சி சொல்லாதீர்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நோகடிக்காதீர்கள். ஆகவே நீங்கள் இதுவரை காலம் இப்படி செயல்பட்டீர்கள், நீங்கள் உங்களை மையப்படுத்திய நிமித்தமாக. ஆகவே தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களை மையப்படுத்தியவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை இறைவன் கொடுக்கின்றார். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்கின்றார்கள், நீர்தான் வர இருக்கக்கூடிய மெஸ்ஸியாவா என்று. அப்போது திருமுழுக்கு யோவான் தன்னையும் அறிந்து தன்னை சுற்றியிருப்பவர்களை அறிந்தவராக தெளிவு கொண்டதன் நிமித்தமாக அவர் தாழ்ச்சி உள்ள மனிதனாக இருக்கின்றார். ஆகவே நான் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கின்றேன், என்னை பின்பற்றி வரக்கூடியவர் உங்களை தூய ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே மற்றவர்களை மையப்படுத்திய
ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நான் ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் என்ற எண்ணமும் தாழ்ச்சி மனப்பாங்கும் எங்கள் ஒவ்வொருவரிலே ஊற்றெடுக்க வேண்டும். அதைத்தான் திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகின்றார். அவர் என்னை விட மேலானவராக இருக்கின்றார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய வரலாற்றை பிறப்பை கொண்டாடுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களை மையப்படுத்திய வாழ்க்கை வட்டத்துக்குள் இருந்து விடுதலை அடைந்து இறைவனை மையப்படுத்திய சகோதர சகோதரிகளை மையப்படுத்திய வாழ்வாக நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த வாழ்வாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் இறைவனாலே நடக்கின்றது என்று சொல்லி இறைவனிலே முழுமையான நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இந்த நம்பிக்கை உருவாகின்ற போதுதான் நான் தாழ்ச்சி உள்ள ஒரு மனிதனாக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கத்தோலிக்கனாக மாற முடியும். ஆகவே தொடரும் திருப்பலியிலே விசேட விதமாக இந்த மகிழ்ச்சி ஆண்டவரால் கொடுத்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாது. நான் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை மையப்படுத்தி என்னுடைய வாழ்வு முழுவதையும் மற்றவர்களை மையப்படுத்தியவனாக வாழத் தொடங்குகின்ற போது இறைமகன் கிறிஸ்து கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி என்னை ஆட்டி படைக்கும். ஆகவே கிறிஸ்து பெருமானுடைய பிறப்புக்காக ஆயத்தப்படுத்துகின்ற உலகத்திலே உலக போக்கின்படி வெளி ஆடம்பரங்களை மையப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திரு அவை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது, வெளி செயற்பாடுகளால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி அல்ல, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி என்பது உள்ளார்ந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே என்னை தாழ்த்துகிற போது, நான் ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவரிலே முழு நம்பிக்கை கொள்ளுகின்ற போது, பிறரை மையப்படுத்துகின்ற போது என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் தொடர்ச்சியான மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சி எங்களை விட்டு அகன்று விடாது. ஆகவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தரப்படுகின்ற அழைப்பு, இந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நாளாந்தம் அனுபவிக்கின்ற கிறிஸ்தவர்களாக மாறுகின்ற வரத்தை இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இப்போது அனைவரும் எழுந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோட ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உள்ளெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள் வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் எங்களுடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த வாழ்க்கையை வாழ வழிநடத்தும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இறை மக்களை அருள் நிறைந்த வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் திருச்சபை தலைவர்கள் அனைவருக்கும் நீரே அனைத்துமாக இருந்து உமது தெய்வீக வல்லமையால் இறை மக்களை வழிநடத்த துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை தண்ணீராய் பாயச் செய்யும் இறைவா, நாடுகளின் தலைவர்கள்
சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட பொறுப்புமிக்க தலைவர்கள் எல்லோரும் நீதியுடன் செயல்படவும் மக்களின் நிலைவாழ்வுக்கு உதவும் வகையில் இவ்வுலக பொருட்களை பயன்படுத்தி விண்ணுலக அருள்வாழ்வுக்கு வழிகாட்டும் விண்மீன்களாக செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையை நீரோடையாய் பாயச் செய்யும் இறைவா, எங்களை சூழ்ந்து நிற்கும் உலக கவலைகளில் மூழ்கி நாங்கள் நேரிய பாதையை விட்டு சோர்ந்து போய் விலகிவிடாமல் உள்ளத்தில் உறுதி கொண்டு நேர்மையாய் உமது வருகைக்கு எம்மை தயாரிக்க எங்கள் பாதைகளில் நேர்மையை நீரோடையாய் பாயச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாள்களில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களால் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேளையிலே நாம் வல்ல இறைவனை பார்த்து மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தகப்பனே இறைவா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் உடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எமக்கு பெற்று தந்தருளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகிவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகிவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பினுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்துப்படி ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறைநிகழ்வை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார்.
நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்பு நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித், ஏனைய துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இலங்கையின் புனிதரான புனித யோசுவாஸ், புனித அந்தோணி மரிய கிளாரட், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியுடைய விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். நற்கருணையில் உடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாழ்வதற்கு இதய வாசல் திறந்து வைத்து பாஞ்சையோடு காத்திருப்பேன் வரீரோ. உன் வரவுக்காக காத்திருப்பேன் வரீரோ. வாரும் தேவா, வாழ்வதற்கு இதய வாசல் திறந்து வைத்து வாஞ்சையோடு காத்திருப்பேன் வரீரோ. உன் வரவுக்காக காத்திருப்பேன் வரீரோ. காலத்திலே என்னை காத்திடு, என் இதயத்திலே குடி புகுந்து என்னை ஆண்டிடு. இளமை என்னும் காலத்திலே என்னை காத்திடு, என் இதயத்திலே குடி புகுந்து என்னை ஆண்டிடு. வாழ்க்கைகளும் மாறிடாது இடை நிறுத்திடு, என் உள்ளத்திலே தினமிருந்து என்னை ஆண்டிடு. வாரும் தேவா, வாழ்வதற்கு இதய வாசல் திறந்து வைத்து வாஞ்சையோடு காத்திருப்பேன் வரீரோ. உன் வரவுக்காக காத்திருப்பேன் வரீரோ. உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சிறப்பாசிரியர் அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்துக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமென்.
நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகளும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லதொரு செய்தியை நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை தேடி வருகிறார். நல்லதொரு செய்தியை நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நலமுடனே வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை தேடி வருகிறார். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கண்டதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார்.